தொடர்ந்து சுந்தரகாண்டம் படிக்கலாமா? நேத்திக்கு அனுமார் ஒரு அசோகவனத்தை கண்டுட்டார். அப்புறம் மேற்கொண்டு சீதையை பார்த்தாரா? பார்ப்போம். ஆங்காங்கே அழகிய தாமரை மலர் நிரம்பிய குளங்கள், குளத்தின் படிக்கட்டுகள் நவரத்தனங்களால் பதிக்கப்பட்டிருந்தன. ஏப்பா! சுற்றிலும் வானலாவிய மரங்கள், அதன் கூட்டத்தில் அழகிய மணிகள் பிணைந்திருக்கும் சிம்சுபா எனும் மரத்தை கண்டார். காற்று வீசும் போது அந்த மணிகள் எழுப்பும் ஓசை ரம்யமாக இருந்ததாம். கிளைக்கு கிளை தாவியவாறு பார்த்து கொண்டே சென்ற அவர் சிம்சுபா மரத்தில் அமர்ந்தார். தெளிந்த நீரோடைகள் இருக்கும் இவ்விடத்தில் சந்தியாதேவியை உபசரிக்க நிச்சயம் சீதாதேவியார் வருவார் என்று ஆழமாக நம்பினார். சிம்சுவா மரத்தில் அமர்ந்தபடி பார்ப்பது ரொம்ப சௌகரியமாகவே இருந்தது அனுமானுக்கு. தனது கூரிய பார்வைகளால் தேடி கொண்டிருந்தவரின் கண்களுக்கு யாகசாலை போன்ற ஒரு இடம் கண்ணில் பட்டது. அங்கிருந்த மரத்தடியில் சோகமே உருவான அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை கண்டார். நீண்ட நாள் பட்டினி கிடந்து அழுக்கு படிந்த ஒரு ஆடை, உடல் வாடிய மெல்லிய தேகம், எண்ணெய் வைக்காத சிக்கு பிடித்த தலை. ஐயோ, இதென்ன அவலம்! கவலையே உருவாக இளைத்த தேகத்துடன் இருக்கும் இவர்தான் அன்னையோ அப்படின்ற சந்தேகம் வந்தது. சீதையை பார்த்தவுடன் அனுமன் மனதில் ஆயிரம் கேள்விகள். அன்னையை பார்த்த மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருந்த கோலம் அப்படியே மனதை பிசைஞ்சதான். எவ்வளவு சுகமோகமாக ஜனகரின் அரண்மனையில் இருந்திருப்பாள் என் அன்னை. அங்கு அன்னையை சுற்றிலும் கொடூரமான அரக்கிகள் கோரை பற்களை வைத்துக்கொண்டு அன்னையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். அன்னையை பிரிந்த ராமன் வாடுவதிலிருந்தே அவர் சீதையுடன் எத்தனை மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் என்பதை உணர்ந்தார். இந்த பதிவிரதா சிரோன்மணி ஏன் இன்னும் இந்த ராவணனை தன் கற்பின் நெருப்பால் எரித்திருக்காமல் மன்னித்து விட்டிருக்கிறார்? இவள் பொறுமைக்குத்தான் எல்லையே இல்லையோ அப்படின்னு அனுமான் நினைக்கிறார். பொறுமையில் பூமாதேவியே மிஞ்சி விடுவார் போல இருக்கிறதே. ஆபரணங்கள் கூட இல்லாத அன்னைக்கு இத்தனை அகோர ராட்சசிகள் காவலா? அரண்மனையில் வசிப்பதை விட ராமருடன் கானகம் வருவதே சுகம் என நினைத்த அன்னையின் இந்த கொடுமை தேவையா என சீதையின் நிலையை எண்ணி எண்ணி வருந்தினார் ஹனுமார். மேற்கொண்டு அவர் என்ன பண்ணினார்? நாளைக்கு சந்திக்கலாம்.